இது ஓர் வெள்ளை காகிதம். வெள்ளை காகிதம் என்று தானே நினைத்தீர்கள்? ஆனால் இப்போது இந்த வெள்ளை காகிதம் ஒரு அழகான அந்த மேரி படுத்துக் கொண்டிருந்தார். அவளது அம்மா, மேரி மேரி எழுந்து விடு, நேரமாகிவிட்டது, கடைக்கு சென்று தேங்காய் எண்ணெய் வாங்கி கொண்டு வா என்று அவள் அம்மா கூறினார். மேரியும் எழுந்தாள். சோகன் முடித்தாள், கொட்டாவி விட்டாள். பாயை செலுத்திக் கொண்டு ஓரமாக வைத்தாள். சரி, வைத்து பாயை ஓரமாக வைத்துவிட்டு மேரி பழுக்குளக்க சென்றார். பழுக்குளுக்கு வந்துட்டு, அம்மா, நான் பழுக்களை துடைத்து விட்டேன் அம்மா, பணம் கொடுங்கள், நான் போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி வைத்தேன் என்றார். மேரியின் அம்மா பணமும் தேங்காய் எண்ணெய் மேரியிடம் கொடுத்தார். போய் வருகிறேன் அம்மா என்று சொல்கிறார். வெளியே வருகிறார். வெளியே வந்ததும் பார்க்கிறார், மலைகளுக்கு நடுவே சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது. கதிரவனே, பகலவனே, உனக்கு எனது காலை வணக்கம் என்று வணக்கத்தை கடைக்கு சென்றார். கடைக்கு சென்று காமாட்சி என்னிடம், அண்ணா அண்ணா, எனக்கு தேங்காய் எண்ணெய் இந்தாங்கள் 50 ரூபாய் கொடுக்கிறார். காமாட்சி அண்ணன் தேங்காய் எண்ணெய் விட்டு, மேரி, என்னிடம் 5 ரூபாய் சில்லறை இல்லையே, என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவது என்று கேட்கிறார். மேரியோ, அண்ணா, எனக்கு கடலை மிகவும் பிடிக்கும், அதனால் கடலை கொடுத்து விடுங்கள், நிலக்கடலை கொடுத்து விடுங்கள், நான் சாப்பிட்டு செல்கிறேன் என்றார். கடைக்காரரோ மேரியிடம் நிலக்கடலை ஒரு பேப்பரில் கொடுத்தார். மேரியும் வாங்கிக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டே செல்கிறார். அங்கு செல்லும் போது மேரி மேரி வண்ணத்து பூச்சியை பார்க்கிறார். வண்ணத்து பூச்சியை சென்று பிடிக்க செல்கிறார். ஆனால் வண்ணத்து பூச்சி பறந்து சென்றிருக்கிறது. வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியாது என்று நினைக்கிறாயா? நான் கண்டிப்பாக உன்னை பிடித்து விடுவேன் என்று பின்னாலே துரத்தி செல்கிறாள். வண்ணத்து பூச்சியோ அவர் கையை விட்டு பறந்து சென்று கோயிலத்தில் அமர்ந்தது. அந்த இடம் என்னவென்று தெரியுமா? பூ. ஒரு அழகான பூவில் வண்ணத்து பூச்சி அமர்ந்தது. வண்ணத்து பூச்சியும் பூவில் அமர்ந்தது. பின்பு மேரி வீட்டுக்கு வந்துவிட்டார். அம்மா, இந்தாங்க எண்ணெய், நீங்கள் தோசை ஊற்றி வைத்தீர்கள், நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று குளிக்க சென்றார். மேரி குளித்து முடித்து வந்ததும் அவனது அம்மா தோசை ஊற்றி கொண்டிருந்து மேரியிடம் கொடுக்கிறார். மேரியும் தோசையை வாங்கிக் கொள்கிறாள். தோசையை பிட்டு பிட்டு சாப்பிடுகிறாள். மேரி தோசையை பிட்டு பிட்டு சாப்பிடுகிறாள். மேரி சாப்பிட்டதை பார்த்ததும் அவனது அம்மாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக